நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவியிடம் மாணவி பட்டம் பெற மறுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி விருந்தினராக பங்கேற்றார். அப்போது மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தபோது திடீரென்று மாணவி ஜீன் ஜோசப் ஆளுநரிடம் பட்டம் கொடுத்து பெறாமல் துணைவேந்தரிடம் கொடுத்து பெற்றுக் கொண்டார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாணவியிடம் கேட்டபோது தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஆளுநரின் கைகளால் பட்டம் பெற தமக்கு விருப்பமில்லை என்றும் தான் திராவிட சித்தாந்தத்தை நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர தினத்தன்று ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணின் உரிமைக்கும் பதவியேற்ற காலத்திலிருந்தே ஆளுநர் எதிராக செயல்படுவதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தையும் தொன்மைகளையும் காவியமயமாக்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகை முன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை காலி செய்யும்படி காவல்துறையினர் அனுப்பிய நோட்டீஸை அமல்படுத்த கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனுமதியின்றி நடைபாதையை ஆக்கிரமித்து போராட்டம் நடத்த முடியாது என்பதால் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 19ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரிலும் 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை பெருநகரில் 9110 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுதந்திர தினத்தன்று சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதல்வர் உரையாற்றுகிறார். இதன் காரணமாக கோட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் காவல்துறை சார்பில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இருந்தபோது 2002, 2007, 2013ஆம் ஆண்டுகளில் எம்பியாக இருந்த மைத்ரேயன் மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படாத நிலையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவில் இணைந்ததால் மைத்ரேயனை அதிமுகவிலிருந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி நீக்கியுள்ளார். பாமகவில் தனது அதிகாரத்தை நிரூபிக்கும் வகையில் 2 நாட்களில் அன்புமணி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி நடத்திய பொதுக்கூட்டத்தை அங்கீகரிக்கக்கூடாது என ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இச்சூழலில் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மதுரை மேயரின் கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் சென்னையில் கைது செய்யப்பட்டார். நெல்லையில் IT ஊழியர் கவின் படுகொலை வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனிடம் CBCID காவல்துறையினர் 2வது நாளாக விசாரணை நடத்தினர். சுர்ஜித், சரவணன் இருவரையும் CBCID அதிகாரிகள் காவலில் எடுத்துள்ளனர். அவர்களை நெல்லை CBCID அலுவலகத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூரில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநில காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இதனிடையே சம்பவம் தொடர்பான CCTV காட்சி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானாவில் பெய்து வரும் கனமழையால் வாரங்கலில் உள்ள ஹண்டர் சாலை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. சாலையின் இருபுறமும் உள்ள கடைகளையும் குடியிருப்புகளையும் வெள்ளம் மூழ்கடித்தது. திடீர் வெள்ளப்பெருக்கால் பல குடும்பங்கள் தங்க இடமின்றி தவிக்கின்றன.
நாட்டின் 79வது சுதந்திர தினம் வரவுள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவில் பிரதமர், மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள் என ஏராளமானோர் பங்கேற்க உள்ளனர். இதனையொட்டி டெல்லி வான் பகுதியில் அனுமதி பெறாத விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி காவல்துறை, துணை ராணுவ வீரர்கள், சிறப்பு பயிற்சி பெற்ற கமாண்டர்கள் என சுமார் 10,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். டிரம்பின் வரி விதிப்பால் இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல் விழுந்திருக்கும் நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் விரைவில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் ஐநா மாநாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்ல உள்ளார். அந்த மாநாட்டில் டிரம்பும் பங்கேற்க உள்ளார். அப்போது டிரம்பை சந்தித்து பேச பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக டெல்லியில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தினர். டெல்லியில் உள்ள தெருநாய்கள் அனைத்தையும் 8 வாரங்களுக்குள் அடைக்கலம் அளிக்கும் மையங்களுக்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு தீர்ப்பு தெரிவித்து இந்தியா கேட் அருகே போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேந்திர பிரசாத் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெய்சல்மரில் உள்ள டிஆர்டிஓ விருந்தினர் விடுதியில் ஒப்பந்த மேலாளராக பணிபுரிந்து வந்த மகேந்திர பிரசாத் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த இந்திய ராணுவ அதிகாரிகள் மற்றும் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் குறித்த முக்கிய தகவல்களை பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கு சமூக வலைதளங்கள் மூலம் பகிர்ந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் எக்ஸ் பதிவுக்கு காட்டமான மொழியில் எதிர்வினை ஆற்றிய இஸ்ரேல் தூதர் மீது மத்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை நடத்தி வருவதாக பிரியங்கா காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு இஸ்ரேல் தூதர் ரூபன் அசாத், உங்களது வஞ்சகம் வெட்கக்கேடானது என்று பிரியங்காவுக்கு காட்டமான மொழியில் எதிர்வினையாற்றியுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவிடம் சட்டவிரோத பெட்டிங் செயலி வழக்கில் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். சட்டவிரோத சூதாட்ட செயலி நிறுவனம் ஒன்றுடன் சுரேஷ் ரெய்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக புகாரின் பேரில் இந்த விசாரணை நடைபெற்றது. சட்டவிரோத செயலியின் விளம்பரத்திலும் சுரேஷ் ரெய்னா நடித்திருந்தார். அது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. 2024ஆம் ஆண்டில் இந்திய ரயில்வேயில் 64,197 காலி பணியிடங்களுக்கு 1,87,00,000 பேர் விண்ணப்பித்திருந்ததாக நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வேயில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்த கேள்விக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் பதிலளித்தார். அப்போது 1,08,000 பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் ATM இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயன்றவரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். அது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பெல்லாரி நகரில் காவல்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ATM இயந்திரத்தை இரும்பு ராடால் ஒருவர் உடைத்துக் கொண்டிருந்தார். காவல்துறையினரை கண்டு தப்பி ஓட முயன்ற நிலையில் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பெருமழை பெய்வதால் தேசிய நெடுஞ்சாலை வெள்ளத்தில் மூழ்கியது. விஜயவாடாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி ஒன்றை வெள்ளம் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. பீகாரில் நிதிஷ்குமார் அரசு மீதான விமர்சனங்களை குறைத்துக் கொள்ளுமாறு சிராக் பாஸ்வானை பாஜக தலைமை கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் இருந்து கொண்டே விமர்சிப்பதால் தேர்தலில் பின்னடைவு ஏற்படும் என்று நிதிஷ் அதிருப்தி தெரிவித்த நிலையில் பாஜகவின் இந்நகர்வு அமைந்துள்ளது. லோக் ஜனசக்தி கட்சி தலைவரான சிராக் பாஸ்வான் மத்திய அமைச்சராக உள்ள நிலையில் மாநில அரசியலில் தீவிரம் காட்டி வருகிறார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பகுதியில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மதுரையில் நடைபெறவுள்ள தாவேகா மாநாட்டிற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பாரபத்தியில் வரும் 21ஆம் தேதி தாவேகா 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ளது.
இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் மாநாட்டு திடலில் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. 75% பணிகள் முடிந்திருக்கும் நிலையில் கட்சிக் கொடியில் உள்ளவாறு யானை மற்றும் வாகை பூச்சின்னங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே அத்திப்பாக்கம் கிராமத்திலிருந்து சென்ற அரசு பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டுகளிலும் ஜன்னல் கம்பிகளிலும் தொங்கியவாறு சென்றனர். பேருந்தில் இடமில்லாததால் மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பயணம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் 1 முதல் 15 வயதுடைய சுமார் 27 லட்சம் குழந்தைகளுக்கு ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஷெனாய் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவத்துறை மானிய கோரிக்கை அறிவிப்பின்படி ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டத்தை 7 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யும் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு திட்டத்தை தொடக்கி வைத்தார். சென்னையில் கொலை வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த ரவுடி மாட்டு ரமேஷ் 21 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு திருவொற்றியூரில் பிலால் ரவி என்பவரை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட ரவுடி ரமேஷ் பிணையில் வெளியே வந்தார். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் 21 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார். இதனால் தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தார். திருவாரூர் மாவட்டம் பூனாயிருப்பு அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் ரவா கிச்சடி வழங்கப்பட்டுள்ளது. அதனை சாப்பிட்டவர்களில் 8 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரவா கிச்சடியில் பள்ளி உயிரிழந்து கிடந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக பெற்றோர்கள் குற்றஞ்சாட்டினர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 2 தரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி அருகே உள்ள சீப்பாலக்கோட்டையில் 5000 ரூபாய் கொடுக்கல் வாங்கல் தகராறில் உறவினர்களான 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காயமடைந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவம் தவறி பெய்த கனமழையால் உப்பளத்தில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கின. விலைவாசி உயர்வு அடிப்படையில் 30% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், இல்லையெனில் அக்டோபரில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் 1300க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. அவற்றில் 7000த்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர். அடிப்படை வசதிகள், சம்பள உயர்வு வழங்காததென தொழிலாளர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் அரசு நடத்திய 8வது சுற்று பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை நிலைநாட்ட காவல்துறையினர் முயன்ற நிலையில் போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மனுதாரர் தரப்பு 15 ஆண்டுகள் பணியாற்றியவர்களை குப்பைகளை போன்று தூக்கி எறியக்கூடாது என வாதிட்டது. அதேவேளையில் ஆஜரான ஒப்பந்த நிறுவனத்தின் தரப்பு மற்ற மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட 2 மண்டலங்களில் ஏன் மேற்கொள்ளக்கூடாது என வாதிட்டது. அனைத்து வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி கே. சுரேந்தர் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். மதுரை மேலூர் அருகே பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திமுக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களால் மக்கள் மத்தியில் திமுகவுக்கான ஆதரவு மனநிலையே இருந்து வருவதாக கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மு. க. ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் பணிகளுக்காக 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் என்ற வகையில் பாக முகவர்கள் குழுவை நியமிக்க வேண்டும் எனவும் இந்த களப்பணிகளை தாமே நேரடியாக கண்காணிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் அதிமுக தலைமை தாங்கும் என்றும் முடிவுகளை தாங்களே எடுப்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவிலிருந்து விலகிய அன்வராஜா, மைத்ரேயன் போன்றோர் எந்த கட்சியிலும் நீடிக்க மாட்டார்கள் எனவும் விமர்சித்தார்.
சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் அதில் கலந்து கொள்ள வருமாறு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆளுநர் மாளிகை அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் குடியரசு தின தேநீர் விருந்துக்கும் தவிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அந்த விருந்தில் விஜய் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒரே ஒரு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் அமைந்துள்ளது. அங்கு நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவிற்கு பல்கலைக்கழகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதையடுத்து செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி குடியரசுத் தலைவர் வரவுள்ளதாக திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. உதகை அருகே மஞ்சூர் அரசு மருத்துவமனையிலிருந்து குழந்தையை அவசர சிகிச்சைக்காக கோவைக்கு கொண்டு சென்ற 108 ஆம்புலன்ஸை யானைகள் வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வரும் வழியில் 2 குட்டிகளுடன் 6 யானைகள் சாலையில் குறுக்கே நின்றன. ஓட்டுநர் ஆம்புலன்ஸை பின்னோக்கி நகர்த்தி பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தினார். 1 மணி நேரத்திற்கு பிறகு யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதால் ஆம்புலன்ஸ் கோவைக்கு புறப்பட்டு சென்றது. சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனி கிழக்கு மாடவீதி பகுதியில் சாலையோர குடியிருப்புகளை இடித்து அகற்ற வந்த மாநகராட்சி இளநிலை பொறியாளரை பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க கோரி விண்ணப்பித்துள்ள நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வீடுகளை இடிக்கக்கூடாது என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் இந்த ஆண்டில் ஆன்லைன் மூலமாக மட்டுமே 1015 கோடி ரூபாயை சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்துள்ளதாக சைபர் கிரைம் கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் தெரிவித்துள்ளார். பகுதி நேர வேலைவாய்ப்பு, ஆன்லைன் முதலீடுகளில் அதிக லாபம் என பல்வேறு வகைகளில் கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரையிலான 7 மாதங்களில் மட்டுமே 1000 கோடிக்கும் அதிகமான பணத்தை பொதுமக்கள் ஏமாந்துள்ளதாக தெரிவித்தார். மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளில் இருந்து கர்ப்பிணிகள், நோயாளிகளை மீட்டு சிகிச்சை அளிக்க படகு ஆம்புலன்ஸ் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. தமிழக சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் 5 படகு ஆம்புலன்ஸ் வாங்க முடிவு செய்துள்ளது. இதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் சந்திப்பு வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறுவதை மீண்டும் வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு மேல் ரஷ்யா யுக்ரைன் போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் புதின் டிரம்ப் பேச்சுவார்த்தைக்கு பிறகு வரி விதிப்பில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா என இந்தியாவும் இந்த சந்திப்பை உற்று நோக்குகிறது. சீனாவில் நடைபெற்று வந்த சர்வதேச ரோபோ கண்காட்சி நிறைவடைந்தது. இதில் 220 நிறுவனங்களின் 1569 விதமான ரோபோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கடைகளிலிருந்து விவசாய பணிகள் வரை செய்யும் பல வகையான ரோபோக்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன. வீட்டு வேலைகளை செய்யும் ரோபோக்களுக்கு வரவேற்பு அதிக அளவில் இருந்தது. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் 41 சிறுமிகளின் உயிரை பலி கொண்ட காப்பக தீ விபத்து வழக்கில் முன்னாள் அதிகாரிகள் 6 பேருக்கு 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சான் ஜோஸ் பினுலா நகரில் உள்ள ஒரு காப்பகத்தில் 2017ஆம் ஆண்டு நேரிட்ட தீ விபத்தில் ஆதரவற்ற சிறுமிகள் 41 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். 15 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்த வழக்கில் காப்பக அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாய்ந்தது. பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு சொட்டு தண்ணீரை கூட இந்தியா பறிக்க அனுமதிக்க மாட்டோம் என அந்நாட்டு பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு 1960ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. பாகிஸ்தானுக்கு வரவேண்டிய நீரை தடுப்பது இந்தியாவின் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வருகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் யூனியன் பசிபிக் ரயில்வே நிறுவனத்தின் சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டது. கார்டன் நகருக்கு கிழக்கே 2 மைல் தொலைவில் நேரிட்ட இந்த விபத்தில் ரயிலின் 35 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த ரயிலில் என்னென்ன பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை.
பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 202 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. ட்ரினிடாடில் நடைபெற்ற போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் 294 ரன்களை குவித்திருந்த நிலையில் பாகிஸ்தான் அணி 92 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து தோல்வியடைந்தது.